யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாங்கள் ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாம இல்லாதபடி வேறு நாமமே இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிற வசனத்தின்படி இயேசு தெளிவாக சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14 வசனத்தில் சொன்னார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. நரகம் சாத்தானுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற இடம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிகழ்வுகளை, இந்த டிவி நிகழ்வுகளை பார்க்கிறவர்கள், எஸ்எம்பிஎம் மிஷனரி ஊழியத்தை ஆதரிக்கிறவர்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு ஏதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை சந்திக்கும்போது ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தினம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களை, நீங்களும் ஜெபம் பண்ணுறதோடு அருமையானவர்களே, இந்த ஆத்தும ஆதாய பணியில் இந்த கடைசி காலத்தில் ஈடுபடுவோம். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த பூமியில் ஒரு ஆத்மா மனம் திரும்பும்போது, ஒரு ஆத்மா தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும்போது, ஒரு ஆத்மா திடப்படும் போது பரலோகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக தான் கடவுளுடைய பிள்ளையாகிய நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என் அன்பானவர்களே, மிஷனரி பணி என்பது ஏதோ ஒரு சிலர் மேலே விழுந்த கடமை அல்ல, இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமை. நான் ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு ஆண்டவரை ஒருவரும் சந்திக்கக்கூடாது, எப்படியாயிலும் ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு கூட சந்திக்க வேண்டும். அந்த சிறுவன் அந்த மருத்துவமனையில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தான். வேகமாக சிகிச்சை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவனை காப்பாற்றவே முடியாது, கொடிய ஒரு கேன்சர் வியாதி அவனை பிடித்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே அவனுக்காக சிறப்பான நர்ஸெல்லாம் நியமிக்கப்பட்டு மிகவும் சந்தோஷமாக அவனை பராமரித்தார்கள். திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் துக்கமானான். என்ன துக்கம்னு சொல்லி அந்த நர்ஸு டாக்டர்ஸ்லாம் கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னுடைய 11ஆவது வயது பிறந்த நாளில் எப்படியாயிலும் ஒரு ஆத்மாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை நான் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவேன். என்னோடய ஒவ்வொரு பர்த்டேலையும் ஒவ்வொருவரும் நான் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் வெளியே போக முடியல, இந்த மருத்துவமனையில் இருக்கிறேன், யார் இந்த இயேசுவின் சத்தியத்தை கேட்பார்கள் என்று சொல்லி உடனே அந்த நர்ஸு சொன்னாங்களாம், தம்பி, அந்த இயேசுவை எனக்கு சொல்லு, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் பெரிய சந்தோஷப்பட்டானாம். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் இதுதான் சந்தோஷம் பார்த்துக்குங்க. இந்த சந்தோஷத்துக்காக நம்முடைய பங்கு என்னன்னு சொல்லி தயவு யோசித்து பாருங்கள். எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கத்தில் 250 மிஷனரிமார் தேசம் எங்கிலேயும் 25 மாநிலங்களில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இதுவரையிலும் செய்த ஊழியத்தில் சுமார் 8400 பேர் இயேசு கிறிஸ்துவை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொண்டு 840 கிராமங்களில் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். அருமையானவர்களை, 80 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்கிறோம். நிறைய அப்ளிகேஷன் கையில் காத்திருக்கிறது. ஒரு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்பில் 5 கிராமத்தில் சபைகள் உருவாக்கிடலாம் பார்த்துக்குங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 5 கிராமத்தில் சபைகளை உருவாக்கி அந்த 5 கிராமத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை ஆராதிக்கும் போது அவங்க பெறுகிற சந்தோஷம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நிச்சயமாக தங்கும். ஆகவே ஜெபிங்க. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருக்கலாம். அருமையானவர்களே, ரிட்டையர்ட் ஆனீங்கன்னா கட்டாயம் ஒரு ஆலயங்களை கட்டுங்க. அருமையானவர்கள், ஆலயம் கட்டுவதற்கு 7 லட்ச ரூபாய்க்கு பக்காவாக கட்டிடலாம். 5 லட்சம் 3 லட்சத்தில் ஆலயம் கட்டுறோம். அது மாத்திரம் இல்லை அன்புக்குரியவர்களே, மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபா, ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு 600, முழுமையாக படிக்க வைக்க 1200, மிஷினரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். அருமையானவர்களே, ஃபீல்டில் ஒரு மிஷினரிக்கு 5 சபைக்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுக்குறோம். ஜோமின் எடுங்க. கர்த்தர் நடத்தினா 90,000 ரூபாய் செலவில் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரலாம். ஹாஸ்டல் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு
ரூ. 1,00,000 தேவை, உங்களுடைய குடும்ப பெயரை அதில் பதித்து உங்களுக்காக இந்த ஆதிவாசி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசம் எங்கிலே ஆண்டவர் என்றைக்கு தோமா வரும்போது திறந்து வைத்தாரோ அதே போல் இன்றைக்கு வரைக்கும் திறந்து வைத்திருக்கிறார். திறந்த இந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. ஏனென்றால் என் அன்புக்குரியவர்கள், இது சர்வ வல்லமையுள்ள தேவனின் கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு யார் யார் முன் வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்கள் என்று பரிதவிக்கிற ஒரு ஆண்டுடைய சத்தத்தை ஏசாயா கேட்ட உடனே, ஆண்டவரே என்ன அனுப்பும், நான் என்ன செய்யணும், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டு, அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய சத்தியத்தை அறிவிக்கிற பணியில் அருமையானவர்களே ஏசாயா தீர்க்கதரிசி ஈடுபட்டார். அதே போல் நாமும் கடைசி காலத்தில் எப்படியாகிலும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபடுவோம். ஒருவேளை உங்களால் வட இந்தியா போக முடியாது, ஆனால் புறப்பட்டு போயிருக்கிற மிஷினரிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்களால் இயன்றவைகளை கொடுத்து நீங்கள் அவர்களை ஆதரிக்கலாம். என் அன்புக்குரியவர்களை, இந்தியாவுக்கு மிஷினரியாக வில்லியம் கேரி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய படத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாராம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கையை வச்சு, ஆண்டவரை இந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களை எனக்கு தாரும், அடுத்த பதிலுக்கு வச்சு, ஆண்டவரை இந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களை எனக்கு தாரும் சொல்லி எப்பொழுதும் ஜெபத்தோடு இருப்பாராம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரன் அவனுடைய ஷூவை பாலிஷ் போட வந்திருக்கும்போது ஷூவை நீட்டிகிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். உடனே சொன்னாராம், நான் ப்ரேயர் பண்ணி முடிக்கிற வரை பொறுமை இருப்பான், நான் ஜெபம் பண்ணி முடிக்கலைன்னா சில ஆத்துமக்கள் நரகம் போய்விடும், ஆகவே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு அவருக்கு பாலிஷ் போட்டாராம். என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஆத்ம பாரத்தோடு நம்ம நாட்டுக்கு வந்த மிஷினரிகளுடைய தியாகமான ஜெபம் உழைப்பில் தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். இந்த வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்து அரும்பெரும் காரியங்களை செய்தார். நம்ம நாட்டில் கணவன் இறந்து போயிட்டா அந்த ஒய்ஃபு சின்ன பிள்ளையாக இருப்பாங்க, அவங்கள அப்படியே உடன்கட்டை ஏற்றி 2 பேரையும் தீ வச்சு கொளுத்திடுவாங்க. ஆனால் அந்த வில்லியம் கேரி இங்கே வந்த பின்பு தான் அந்த உடன்கட்டை ஏறுகிற அந்த பழக்கத்திற்கு சட்டப்படி அதற்கு தடை விதிக்கப்பட்டது. பார்த்துடுங்க. என் அன்புக்குரியவர்கள், இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லலாம். நம்முடைய வேத புஸ்தகத்தை மொழிபெயர்க்கிறதுல அவர் தலை சிறந்து நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்கள் கல்கத்தா போனீங்கன்னா வில்லியம் கேரி, ஜாஸ்வா மார்ஸ்மேனை பெற்று அந்த உள்ள மக்கள் சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் எங்களுடைய வாழ்க்கை தராதாரத்தை முன்னேற்றத்திற்கு எங்களுக்காக தங்களையே கொடுத்தவர்கள் என்று சொல்வார்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, மதர் தெரசா கல்கத்தாவில் தான் இருந்தார்கள். இன்றைக்கு துர்கா பூஜை விழாக்களை கொண்டாடும் போது இவங்க 3 பேர் படத்தை எல்லா சாமியோட சேர்த்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களை அவர்கள் மதிக்கிறார்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட மிஷினரிகளை அனுப்பி வைத்த பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் அரும்பெரும் காரியங்களை செய்தவர் வெள்ளாளனுடைய கிராமத்தை சார்ந்த பேராயர் அசரியா. அந்த வெள்ளாளனுடைய கிராமம் தான் என்னுடைய சொந்த கிராமம். அருமையானவர்களே, அந்த கிராமத்தில் இருந்த பேராயர் அசரியா ஒரு நாள் யூத் மீட்டிங்கில் பேசும்போது, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்கள் என்று சொல்லி அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணி மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கேட்டானா, நீ யாரையோ அனுப்புவேன்னு சொல்கிறியே, நீ ஏன் புறப்பட்டு போகக்கூடாது? அருமையானவர்களே, இதை ஒரு மிஷினரி அழைப்பாக ஏற்றுக்கொண்டு பேராயர் அசரியா ஆந்திர மாநிலம் தோர்னக்கல் என்கிற பகுதியில் போய் தங்கியிருந்தார்கள். ஆண்டவருக்காக அரும்பெரும் காரியங்களை செய்து இன்றைக்கும் கம்மம் முழுவதும் ஏராளமான சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு பேராயர் அசரியாவை தேவன் பயன்படுத்தினார். அதே போல அருமையானவர்களை, இந்தியாவிலேயும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உண்டு. 6,87,000 கிராமங்களில் சபைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம் உண்டு. அவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால் 2030க்குள்ளாக குறைந்தது அருமையானவர்களே ஒரு 10,000 கிராமங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலேயாவது ஆலயங்கள் கட்ட வேண்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவங்களுடைய தரிசன திட்டத்திற்கு நீங்களும் கரம் கொடுக்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இந்தியர்கள் அருமையானவர்களே, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாங்கிறதுக்காக எத்தனையோ மிஷினரிமார், உங்களுக்கு தெரியும், ரேக்லேண்டு அருமையானவர்கள் பெரிய பணக்காரர் பார்த்துக்குங்க. நம்முடைய இந்தியாவினுடைய கடைசி வைசிராய் மவுண்ட் பேட்டன் பிரபு ஒரு நாள், நான் எப்படியாலும் ரேக்லேண்டுடைய கலரை பார்க்கணும்னு சொன்ன உடனே வேகமாக தேடுறாங்க. சிவகாசியில் ஒரு காட்டுக்குள்ளே அவருடைய கலரை இருக்குது. அங்கே போனவர் தன்னுடைய ஷூவை கலட்டிட்டார், தலையில் இருந்த தொப்பி எடுத்துகிட்டு அவருக்கு சல்யூட் அடிக்கும்போது தான் இவர் சொன்னாராம், இந்தியாவில் வெஸ்ட் மினிஸ்டர் அவையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ராஜ மரியாதை
மரியாதையோட அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ராக்லான் இன்றைக்கு இந்த காட்டுக்குள்ள ஒரு அனாதையை போல தொங்கிக் கொண்டிருக்கிறாயே. என் அன்புக்குரிய இப்படிப்பட்ட பெரிய பெரிய மாமனிதர்கள் தங்களுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார்கள். என் அன்புக்குரிய நாகர்கோவில் பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ரிங்கல் தோபே என்ற மிஷினரி ஒரு நாளோட வீட்டிற்கு 13 வயசுல ஒரு வாலிப பிள்ளை மேலாடை இல்லாமல் வருகிறதை பார்த்த உடனே அந்த ரிங்கல் தோபியுடைய மனைவி உள்ளே போய் அவர்களுடைய ஒரு கவனம் எடுத்து அந்த பிள்ளையை போத்தி விட்டார்கள். இது ஒரு பெரிய இசுவாயிச்சு. கன்னியாகுமரி அந்த நாட்களில் பெண்கள் ப்ளவுஸ் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. தங்களுடைய தலைமுடிக்கு வரி கட்ட வேண்டும், மார்புக்கு வரி கட்ட வேண்டும். கொடூரமான நிலைமைகள். என் அன்புக்குரியவர்களே, 2 பேரும் அரண்மனையில் வரவழைக்கப்பட்டார்கள். விசாரணையில் மிகவும் அடிக்கப்பட்டார்கள். கடைசியாக அருமையானவர்களே, ஒரு குதிரை வண்டியை ஓட விட்டு 2 பேருடைய கைகளையும் கட்டி குதிரைக்கு பின்னால் போட்டாங்க. அந்த குதிரை வண்டி ஓடுது. ஓட 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 இவங்களுடைய உடல் அந்த தரையிலே சிதைந்து ரத்தம் சொட்டு சொட்டாக கொட்டுகிறது. நல்லா கவனியுங்கள். யோவான் 12:24 எழுதியிருக்கிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறபடி திரளான சபைகள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். என் அன்புக்குரியவர்கள், இப்படி நம்ம எல்லாரும் வாழ்வு பெற்றுக்கோன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ண பல மிஷினரிகள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தியாகம் என்ன, நம்முடைய விசுவாச திட்டம் என்ன என்று சற்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இந்த மிஷினரி ஊழியங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். ஆண்டவர் நடத்துவார் என்றால் இந்த ஊழியங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். அன்பானவர்களே, ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு 5000 வாங்குகிறோம், மிஷினரி ஸ்பான்சர்ஷிப்புக்கு 3000 வாங்குகிறோம். ஆதிவாசி குழந்தைக்கு 600, 1200, மிஷினரி குழந்தைக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். காணிக்கை அனுப்புவதற்காக எங்களுடைய வங்கி எண்ணை குறிப்பித்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFS கோட் SPIN 0061767. சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க் 12 00 34 49 49 0. IFS கோட் CNRP 000 5652. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை காலண்டர் படி இன்றைக்கு ஹோலி, பரிசுத்தமாய் இருங்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக அளவில் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட கூட்டத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்பவர்கள் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உலகமெங்கிலேயும் யார் யார் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ நாம் எல்லாரும் இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாவாகிய தாவீதின் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொன்னால் அருமையானவர்களே, தேவன் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார் என்பதை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 7வது அதிகாரத்தில் அன்புக்குரியவர்களே, அப்படி ஆண்டவருடைய பிரியமுள்ள பிள்ளைகளாக, அவரை திருப்திப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருமுறை ஒரு பிறவி குருடனை தொட்டு குணமாக்கினதை யோவான் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனிடத்தில் நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. பல அதிகாரிகள் அவனை மேலும் மேலும் கேள்வி கேட்குறாங்க. கடைசி அவன் என்ன வார்த்தை சொல்கிறான்னா, பாருங்கள், நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க, இல்லைன்னு என்ன தெரியுதுன்னா, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய சீசரெல்லாம் மாறணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் கண்டுகொண்ட சத்தியத்தை சொல்கிறேன். ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்வானே என்றால் அவன் வேண்டிக் கொள்கிற எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்பது எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அப்படி தான் அவர் கடவுளுக்கு பிரியமாக இருந்தார். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றினால தான் அவர் கண் தரேன்னு சொன்னார். உடனே திறந்துருச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் சொன்னால் அந்த பூமியில் நடக்கும் என்று அந்த பிறவிக்குரிடம் சொல்கிறான். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அதிகாரம், ஒரு பரிசுத்த குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். இன்னொன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தம் என்பது தனித்தனி தீர்மானம். பார்த்துக்குங்க. சரியா? என் மகனுக்காக நான் எடுக்க முடியாது, என் மகளுக்காக நான் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு டீம் டிசிஷன் கிடையாது.
ஒவ்வொருவரும் அவங்களுக்குன்னு தனித்தனியாக இந்த பரிசுத்தத்தை அனுபவிக்க வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். இது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வாழ்ந்துட முடியாது. என் அன்புக்குரியவர்களே, எனக்கு எது தேவை அப்படின்றத ஆவியானவர் சரியாக நடத்துவார். பவுல் இதை குறித்து சொல்லும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்கிற எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இராதுங்கிறார். ஏன் தகுதியாக இராது? அவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமானது. ஆகவே நான் பரிசுத்தன் என்பதனால எல்லாரையும் போல வாழ முடியாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்காக தனித்து இருக்கும்படி, பிரகாசமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். காரல் மார்க்ஸ் என்பவர் என்ன சொல்கிறாரு, என் கையில் ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க, அந்த 100 இளைஞர்களுக்கும் என்னுடைய கம்யூனிஸ்ட போதகத்தை போதித்து அவர்களை ஒளி வீசக்கூடிய பாத்திரங்களாக உருவாக்குவேன். அந்த பாத்திரங்களை சூரிய ஒளியில் வைப்பேன். சூரிய ஒளி அவங்க மேலே பிரகாசிக்கும் போது இவங்க உடல் முழுவதும் இருந்து அந்த பிரகாசம் வெளிப்படும். உலகம் எங்கிலேயும் இந்த பிரகாசத்தில் ஜனங்கள் இழுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தர். இந்த மகா பரிசுத்தருடைய போதனைகளை கேட்டு தான் உலகிலே பெரிய மகான்கள், அரசியல் தலைவர்கள், அருமையானவர்களே, பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் அவ்வளவு பேரும் அவருடைய பாதத்தை பணிந்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த பரிசுத்தரை குறித்த மேன்மை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, இந்த பரிசுத்தத்தை காக்கிறதற்கு பவுல் எபேசிய திருச்சபை கடிதம் எழுதுகிறார். இந்த எபேசு திருச்சபை ஒரு காலத்தில் பயங்கரமான அசுத்த வாழ்க்கையில் இருந்தது. விபச்சாரத்தில் விழுந்து கிடந்த ஒரு குடும்பம். ஆகவே இந்த குடும்பம் அவர்களை குறித்து அவர் எழுதும்போது புதிய மொழிபெயர்ப்பு சொல்கிறாரு, முட்டாள்தனமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். உங்கள் பிதா என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மதுபான வெறி கொள்ளாதிருங்கள். உங்களுடைய வான்மீக வாழ்வை அது அழித்துவிடும். சரியா? இந்த குடி இருக்கு இல்லையா, குடி போதைப் பொருட்கள். அருமையானவர்களே, வாலிப பிள்ளைங்க இன்றைக்கி ரோட்டில் நின்று சீரோடு குடிக்கிறாங்க. சமீபத்தில் சென்னை SRM கல்லூரி பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் என் பேத்தியை ஒரு ஸ்வீட் வேணும்னு கேட்டான்னு வாங்குறதுக்காக போயிருந்தேன். நிறைய வாலிப பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் 3 ஆம்பளை இருக்கான். அருமையானவர்களே, எல்லாரும் அந்த பொம்பளை பிள்ளை மேலே கையை போட்டுக்கிறான். எல்லாரும் சிகரெட்டை ஊதிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை கொடுக்குறாங்க. வேறு இந்த பொம்பளை பிள்ளை வாயில் 2 பேரும் சிகரெட்டை கொண்டு வைக்கிறான், அவளும் உரியிறா. என் அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளையோட கர்ப்பம் என்ன ஆகும், அவள் குழந்தை பெற்று எடுப்பாளா, அந்த குழந்தை எவ்வளோ அங்கேவீனமாக இருக்கும், இதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப கோபமாக ஆயிடுச்சு. ஓங்கி அடிக்கலாம் போல தான் தோணுச்சு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, வீட்டை விட்டு பிள்ளைகளை பெற்றவர்கள் படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்காங்க, நம்பி அனுப்புகிறாங்க இல்லையா? இப்படி துரோகம் பண்ணுறாங்களே. என் அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் மதுபானம், போதைகளை மிகவும் விரும்பி போதைப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றதுனால சாக்லேட் விற்கிற மாதிரி கொண்டு போய் போதைப் பொருட்களை விற்கிறதுக்கு நிறைய வியாபாரிகள் எழும்பிடுறாங்க. இந்தியாவில் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறாங்க. என் அன்பானவர்களே, இதை குறித்து ஒவ்வொருவரும் நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் அதை காத்துக்கொள்ளணும். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தான் கொடுப்பாரு. அதை வாங்கி புசியாதன்னு சொல்வார். வாய்க்குள்ளே வச்சுட்டா அப்புறம் அவர் என்ன செய்வார்? என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இதில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லும் என்ன சொல்கிறாரு, பாலியல் பாவங்கள் செய்கிற எவனும் தீய செயல் புரிகிறவனும் தனக்கு மேலும் மேலும் வேண்டும் என்று ஆசைப்படுகிற சுயநலக்காரனும் விக்கிரகத்தை வணங்குகிறவர்களும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இடம்பெறுவதில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? ஒரு நாள் நம்ம எல்லாரும் கடவுளை சந்திக்கணும் இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, கடவுளை சந்திக்கும் போது பாலியல் பாவம் அப்படின்னா கண்டவன் பொண்டாட்டி எடுக்கிறது, இல்லை திருமணத்துக்கு முன்னால் உறவு கொள்றதுக்கு அனுமதிக்கிறது, உறவு பண்ணுறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த பாலியல் பாவங்களை யார் யார் செய்கிறாங்களோ இவங்க கடவுளுடைய அரசுக்கு வரவே முடியாது. 2வது தீய செயல்கள்னால் எப்போ பார்த்தாலும் எவனை கொள்ளடிக்கலாம், எவன் துட்டை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தீங்கான நினைவுகளோடு வாழுகிறவர்கள். மேலும் 3வது சுயநலக்காரர்கள். இல்லை 10 வீடு இருக்கும், எதுக்குங்க ஒரு வீட்டிலே தூங்குறது கிடையாது, செத்து போனால் 6 அடி நிலம் கூட கிடையாது, உளுத்து போன வரப்பெட்டி, இதுக்கு எதுக்குங்க இப்படி சேர்த்து வைக்கிறோன்னு தெரியல. எனக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் இப்படி ஜனங்க பரிதாபமாக இருக்காங்கன்னு சொல்லி. என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் சேவித்து வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயம் அருமையானவர்களே, நம்ம நாட்டில் ஒன்றும் உடுக்க துணி இல்லாமல் இருக்க குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை இப்போ தான் நேபாளில் இருக்கிற ஆதிவாசி பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன். நான் கொஞ்சம் பணம் தரேன்னாங்க. இந்த அருமையானவர்களே, கிறிஸ்மஸை ஒட்டி அந்த குழந்தைகளுக்கு புத்தாடை, அது குளிராடையாக எடுத்து கொடுத்தோம். ஏன்னா குளிர் அங்கே ரொம்ப அதிகம்.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இதில் நம்முடைய பங்கெல்லாம் என்னன்றதை யோசித்து பாருங்கள். மாறா மேலும் மேலும் சுயநலமாக வாழ்ந்தோமே என்றால் மனசில் நிம்மதியாக இருக்காது. ஆகவே தான் இந்த பவுல் சொல்லும்போது சுயநலக்காரர்களாக இருக்காதிருங்கள். அப்படிலாம் இதெல்லாம் வாங்கி நம்ம வாழணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னா, யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த கடவுளுடைய வசனம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பரிசுத்தம். இதை தினம் தினம் வாசிக்கணும். நான் இந்த புது வருஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஆலோசனை, ஒரு டெய்லி 5 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 1, அப்புறம் நீதிமொழிகள், சங்கீதம், இதே 3 பழைய ஏற்பாடு, அப்புறம் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புஸ்தகம், அப்புறம் நிருப வாக்கியம், இப்படி ஒரு 5 அதிகாரத்தை நீங்கள் தினம் வாசிங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிள் முடிச்சிடலாம். சரியா? என் அன்பானவர்களே, இந்த வசனமே பரிசுத்தம். யோவான் 17:17 இருக்குது. இந்த வசனமே பரிசுத்தம். இந்த வசனமே உங்களை பரிசுத்தமாக காக்கும். இது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதை செய்யாத அப்படின்னு உங்களை கண்டிக்கும் பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள். ஆகவே தான் இந்த வசனங்களை வாசியுங்கள். அருமையானவர்களே, இந்த யோசுவா தன்னுடைய அனுபவத்தில் சில நேரங்களில் பெரிய பெரிய காரியங்களை பார்த்து அப்படியே பயந்துருவார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ, நாளைக்கு நீ நினைக்கிற காரியம் உனக்கு நடக்கும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நிறைய எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம், நிறையா போராட்டங்களோடு இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்கள் அதிக கருத்தோடு ஜெபம் பண்ணலாம். நிறைய வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்து மாப்பிள்ளை பார்க்குறோன்னா வேண்டாங்கிறாங்க. அதுமாதிரி நல்ல குடும்பம் நல்ல பையமான்னு சொன்னால் கூட நான் சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பாரம். என் பிள்ளைக்கு நான் எங்கே போய் தேடுவேன்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீரோட என்கிட்ட தொலைபேசியில் ஐயா எங்கள் பிள்ளைகளுக்காக ஜோமினிடுங்கன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, பொம்பளை பிள்ளைங்க 23லேருந்து 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும். ஏன்னா முதிர் வயதில் கல்யாணம் பண்ணால் நோஞ்சாம் பிள்ளையை தான் பெற்றெடுக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் பலசாலியான பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பலன் இருக்கிற அந்த வாலிப வயதிலேயே நாம் கல்யாணம் பண்ண கொள்ள வேண்டும். அது வேறு பேரண்ட்ஸ் இது குறித்து உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யோசுவாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ. உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, உங்கள் தொழிலில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு வர வேண்டிய கிராஜுவேட்டி வராமல் இருக்குதா, உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வராமல் இருக்குதா, அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான வாழ்விற்கு பாவம் ஒரு பயங்கரமான தடையாக இருக்கும். அப்படி தடையாக இருக்கும்போது நாமே சுய மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா செல்ஃப் அப்ரைசல், நாமே சுய பரிசோதனை செய்து அன்பானவர்களே, இந்த வாழ்விலே எனக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும், இந்த அசுத்தம் பிடிக்காது, நான் அதில் உட்கார முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா அருமையானவர்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதபடி, அப்புறம் பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது, பாவிகளோட சேர்ந்து அரட்டை அடிக்காத, இந்த தவறான பெல்லோஷிப் பொல்லாத வலையில் கொண்டு போயிடும். வேல்ஸ் நாட்டில் மாபெரும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் ஈவான்ஸ் ராபர்ட்ஸ் என்பவர். அன்புக்குரியவர்கள், அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் முதலிடம். பைபிள் வாசிப்பார், கோயிலுக்கு போவார், ஜெபம் பண்ணுவார், போதகருக்கு எல்லா வேலையும் செய்வார். அவர் சிறுமி கேட்டால், ஈவான்ஸ் நீ ஏன் இயேசுவை நேசிப்பதில்லை? என் அன்புக்குரியவர்கள், இந்த கேள்வி அவரை உடைத்து விட்டது. தேவ சமூகத்துக்கு சென்றார், அழுதார், ஜெபம் பண்ணினார். அதிகாலை 4 மணிக்கு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பெற்றவராக ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினார். அவருடைய தோற்றம் மாறியது, ஊழியம் மாறியது. சபையில் அநேகர் ஆறுதல் அடைந்தார், அநேகருக்கு கட்டப்பட்டார். ஒரு நாள் போதகரை பார்த்து கேட்குறாரு, ஐயா நான் சபையில் ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி போதகர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஆராதனை முடிஞ்ச உடனே ஈவான்ஸ் தன்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வான்னு சொல்லி நான் சொல்லிடுறேன், நீ அவங்க மத்தியில் சாட்சி சொல்கிற மாதிரி பிரசங்கத்தையும் பண்ணுப்பான்றாரு. அவ்வளோ சபையாரம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவர் நினச்சார் பாஸ்டர் எல்லாரும் போயிடுவாங்க, ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஈவான்ஸ் பகிர்ந்து கொண்ட வார்த்தையை கேட்டு அன்றைக்கு அத்தனை சபையாரம் உடைந்தது மாத்திரமல்ல, 20ஆம் நூற்றாண்டிலே உலகம் எங்கிலேயும் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு தேவன் ஈவான் ராபர்ட்ஸை பயன்படுத்தினார். ஈவான் ராபர்ட்ஸ் ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு போகிறது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார். மேடையில் போய் நின்றுட்டு சொல்கிறாரு, நான் ரொம்ப தாமதமாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி உடனே முன்னால் உட்காந்து
ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பாட்டியம்மா எழுப்பி நின்று, ஈவான்ஸ் இங்கே வரணும்னு சொல்லி நாங்கள் யாருமே கேட்கலையே, எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும், இங்கே இருந்து போகும்போது பரிசுத்த அனலோடு தான் போக வேண்டுமே தவிர வந்தவனமாக ஒருவர் கூட போகக்கூடாது, இப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஈவான்ஸை பார்க்கணுன்னு ஜெபம் பண்ணவே இல்லையே. எவ்வளோ அழகு வார்த்தை பார்த்தீங்களா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் என்பது அனைவரிடம் பற்றி எரியக்கூடிய ஒரு மாபெரும் காரியம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தினம் தினம் அலங்கரிக்க வேண்டும். இதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பானவர்களே, உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலையும், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்குன்னு சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம். அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய யோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்த ஜனம், தேவனுக்காக பரிசுத்தமாக வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறவன் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கணும். அன்பானவர்களே, சிற்றின்பங்கிறது சிறையில் தள்ளிடும். ஆகவே அதுக்கு ஆசையே படாதீங்க. என் அன்புக்குரியவர்களே, வாலிப பிள்ளைகளும் சரி, வாலிப தம்பிமார் சரி, அன்புக்குரியவர்களே, சிற்றின்பத்தம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது பேரின்பம், சரியா? அதுக்கு முன்னால் அதை யோசிக்கவே கூடாது. படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும் இல்லையா? புதுசாக டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் லெவல் என்ன, அப்படி போகணும். என் பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும்போதே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வாங்கி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நீ கம்ப்யூட்டர் கேம் உருவாக்க வேண்டிய ஆள், அதை உட்காந்து விளையாடிட்டு இருக்கியேன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, அப்படி தான் நீங்கள் எல்லாரும் உருவாக்க வேண்டியவர்கள். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தத்தை நாம் எல்லாரும் விரும்ப வேணும் பார்த்துக்குங்க. மாறாக இந்த சிற்றின்பத்துக்குள்ளே விழுந்துடாதீங்க, சமாதானத்தை இழந்து போயிடாதீங்க. அதே மாதிரி செழிப்பை நம்ம விரும்புகிறோம்ல. ஆமாம், நிறைய பேர், ஆமாம், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஊரில் ஒரு ஆள் பெரிய கடலை மிட்டாய் கம்பெனி, நிறைய பேர் எங்கள் பணத்தெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வந்து வெளியே வியாபாரம் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நல்லா போதை போட்டுட்டு அதில் உட்காந்து இந்த பணத்தெல்லாம் அள்ளி தன் தலைமையில் போட்டுக்கிடுவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி தூக்கி தூக்கி போட்டுக்குவார். அருமையானவர்களே, இதை பார்க்குற வியாபாரிகள்லாம் சிரிப்பாங்க, இல்லை வேடிக்கையாக இருக்கும். அப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பித்தாங்க. கடைசியில் எல்லாத்தையும் இழந்து, எது என்னை விட்டு விலகும் மேலும் உன்னை கைவிடுன்னு சொன்னார், அதெல்லாம் விட்டு கடைசியில் இன்னைக்கு பள்ளம் தோடி மண் வெட்டிட்டு இருக்கிறார். சரியா? என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆகவே இந்த செழிப்புக்கு ரொம்ப நம்ம யாரும் ஆசைப்படவே கூடாது. அது உங்களை தேடி வரும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, என்னுடைய 43 வருஷ ஊழிய அனுபவத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல தசமாக எடுத்து வையுங்க, மீதமுள்ள செழிப்பெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அதுக்காக நிறைய வருதுங்கிறதுக்காக எல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. யோபு சொல்லும்போது மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக கடவுள் என் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, கொலோசையர் எழுதின புஸ்தகம் இருக்கு இல்லையா? இந்த கொலோசையர் புஸ்தகத்தினுடைய முழு கருத்தை பார்த்தீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, நாம் செப்பரேட்டட் பீப்புள், சரியா? இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் நாம் கடவுளுக்காக செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் செப்பரேட்டட் பீப்புள் பார்த்துங்க. அன்பானவர்களே, எர்மேல் அப்படின்ற ஒரு சாதாரண மிருகம் தான், அது ஒரு ஜீவன். அருமையானவர்களே, அதனுடைய தோல் உலகில் மிகவும் விலையேறப்பெற்ற, ரொம்ப கிடைக்காது அந்த மிருகம். ஆகவே அந்த மிருகம் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை பிடிக்கணுன்னு என்ன செய்வாங்களாம், அதை சுற்றி வலை கட்டி விடுவார்களாம். வலை கட்டிட்டு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தை மிகவும் நாற்றம் நிறைந்த ஒரு வாசனை அங்கிருந்து வெளியே வர்ற விதத்தில் உருவாக்கி விடுவார்களாம். கடைசியில் பல முனையில் இருந்து அந்த மிருகத்தை திறத்தும் போது அது ஓடி 2 பக்கம் வலை இருந்ததுனால எங்கேயும் தப்ப முடியாமல் வந்து அந்த துர்நாற்றம் உள்ள இடம் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் குதிக்கணும், அது உயிரோடு இருக்கணும்னா. அங்கே இருந்து வர்ற துர்நாற்றத்தை பார்த்து அப்படியே டேன் பண்ணி தன்னுடைய 2 முன்னங்கால்களும் தூக்கிடுமா, நான் இந்த அசுத்தமான இடத்துக்குள்ளே போக முடியாது, நான் இதுக்கு மேலே உயிர் வாழ்கிறதும் சாகிறதும் உங்கையில் இருக்குது, நான் வேணும்னா நீ சுட்டுக்கோ, ஆனால் அசுத்தமான வாழ்க்கைக்கு மட்டும் போக முடியாது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது 2 கையோட நீ நரகத்துக்கு போகிறத காட்டிலும் முடவனா நீ பரலோகத்துக்கு வரலாங்கிறாரு. ஆகவே அன்பான தம்பி தங்கச்சி, நீ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறிந்து போட்டு விட்டு இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள், சமாதானத்தை தேடியதை பற்றி கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே
தொடர்ந்து நீர் கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளில் பலர் நான் இப்படி வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன், என்னால் முடியவில்லையே என்று சொல்லி சிற்றின்பத்தை மறுபடியும் விரும்பி மறுபடியும் அது சம்பந்தமாக சிந்தித்து அது சம்பந்தப்பட்ட புஸ்தகத்தை பறித்து தங்களை அசுத்தமாக்கி விடாதபடி வெப்சைட்டில் போய் பொல்லாத காரியங்களை பார்த்து தங்களை மேலும் சீர்கேடு கொள்ளி விடாதபடி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிறைக்கட்டும். அந்த பொல்லாத காரியத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பராமரிப்பு நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?